நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாலக்கோடு அருகே கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் லாரி மீது மோதியதில் முன்னாள் கவுன்சிலர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள அலசநந்தம் பகுதியை சேர்ந்தவர் அதிமுக முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் முனிகிருஷ்ணன், வயது 50. இவர் தனது இனோவா சொகுசு காரில் அதே பகுதியை சேர்ந்த நண்பர்களான சீனிவாச ரெட்டி 47 வயது, பசவராஜ் 38 வயது, மஞ்சுநாத் 47 வயது, சந்திரப்பா 50 வயது ஆகியோருடன் நேற்று ஒக்கனேக்கல் சென்றுவிட்டு மீண்டும் இரவு 8 மணிக்கு ஓசூர் நோக்கி திரும்பி சென்று கொண்டிருந்தனர். சொகுசு காரை பசவராஜ் ஓட்டி வர முனிகிருஷ்ணன் முன்பக்க இருக்கையிலும் மற்றவர்கள் காரின் பின்புற இருக்கையிலும் அமர்ந்து சென்றனர். ஜிட்டாண்டா அள்ளி பிரிவு சாலை அருகே சென்று கொண்டிருந்த பொழுது சாலையின் தடுப்பு சுவரில் மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேகமாக மோதியது. இதில் முனிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்தார். மற்றவர்கள் பலத்த காயமடைந்தனர். பலத்த காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாலக்கோடு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி பசவராஜ் மற்றும் சீனிவாச ரெட்டி ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து மகேந்திரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தினை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மகேஸ்வரன், துணை போலீஸ் சூப்பரண்ட் மனோகரன், இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு விபத்து குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். தடுப்பு சுவரில் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.